الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام قال أتدرون من المفلس قالوا المفلس فينا من لا درهم ولا متاع صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் நிஅமத்துகளையும் நம் மீது அல்லாஹ் பொழிய செய்திருக்கிறான். நமக்கு ஹயாத்தை கொடுத்து நமக்கு மரணம் என்கின்ற ஒன்று உண்டு என்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அந்த ரெண்டுக்கும் நடுவில் மத்தியில் நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை எதற்காக வேண்டி என்று சொன்னால் எபுலுவக்கும் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் அழகான அமல் செய்கிறார், உங்களிலே யார் சிறந்தவராக வாழ்கிறார், உங்களிலே யார் மேன்மைக்குரியவராக வாழ்கிறார், உங்களிலே யார் நற்பாக்கியசாலியாக வாழுகிறார் என்பதையும், உங்களில் யார் அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து துர்பாக்கியசாலியாக கைசேதத்திற்குரியவராக வாழுகிறார் என்ற இந்த ரெண்டையும் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலே இந்த ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் நடுவில் இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் தந்திருக்கிறார். நம்முடைய இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேலோங்கி செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்முடைய உம்மத்தை உருவாக்கி சென்றது. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள் என்றால், அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறை அவர்களை ஒவ்வொரு நாளும் மேலோங்க செய்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பண்பையும் குணநலங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் கொஞ்சம் காலம்தான் நபியோடு தொடர்பில் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த வாழ்க்கையை தம்முடைய வாழ்நாள் முழுக்க பற்றி பிடித்ததின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைந்து கொண்டே சென்றார்கள். தெரியுமா? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 4 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வாழ்ந்தார்கள். பெருமானாரோடு பயணித்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சிறந்தவர்களாக விளங்கினார்கள், உயர்ந்தவர்களாக விளங்கினார்கள். அவர்களுடைய மரணத்தினுடைய நேரத்திலே அர்ஷ் நடுங்கியது என்பதாக நாம் பார்க்கின்றோமே. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 7 தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான ஹதீஸுகளை தொகுத்து அறிவித்து கொடுத்தவர்களிலே முதலிலே இருக்கக்கூடியவர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவங்களெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்த நிலைக்கு அடைந்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அவன் எப்பொழுது அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாழ்க்கை முறையை அவன் பின்பற்றி வாழுகின்றானோ அப்பொழுது அவன் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே செல்லுகின்றான். எப்பொழுது அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை முறைக்கு எதிராக அவன் வாழுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில மேலோங்குவதை விட்டும் அவன் கீழே இறங்கி கொண்டிருக்கிறான். நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், பார்த்துருக்கோம். இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. நமக்கு குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா, ஒரு 6 பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நாம் பார்க்க போறோம். நாம் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக உருவாக வேண்டுமா? ஏன்னா இருக்கக்கூடாததை நம்ம போக்கணும், இருக்க வேண்டியது தானாக வந்துவிடும். பொதுவாக எதை நம்ம நீக்கணுமோ, எது நமக்கு வேண்டியதில்லையோ அதில் அதிக கவனம் செலுத்தி அந்த பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து நம்மை நாம் என்ன செய்யணும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எதெல்லாம் நம்ம முதல்ல வாழ்க்கையில் கழியணுமோ அதுதான் முதல்ல முக்கியம். அந்த எதை விடணுமோ அந்த விட வேண்டிய செயல்பாடுகளும் குணங்களும் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவான். ஒரு 6 பண்பு குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். ஒரு 6 விஷயம். இந்த 6 விஷயத்தில் ஏன் நீங்கள் அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் மேலோங்கி செல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த 6க்கும் அல்லாஹ் பதில் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த 6 பண்பையும் சொல்லிட்டு நீங்கள் அதை செய்தால் அதுக்கு பகரமாக நானும் அதை செய்வேன். அந்த 6 விஷயத்துக்கும் பதில் அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் பின்னால சொல்றப்போ உங்களுக்கு விளங்கும். இந்த 6 பண்பையும் பற்றி அல்லாஹ் பதிலாக சொல்லும் பொழுது, இந்த பண்பு உங்களிடத்தில் இருந்தால் நானும் அப்படித்தான் நடந்து கொள்வேன். நீங்க அப்படி நடக்கிறீங்களா, நானும் உங்களிடத்தில் என்ன செய்வேன், அப்படித்தான் நடந்து கொள்வேன். அப்ப அல்லாஹ் அப்படி நடந்து கொள்கின்றப்ப எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி செல்ல முடியும்? அதனால் இந்த ஒரு 6 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனில் கற்றுத்தருகின்ற ஒரு 6 பண்புகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆனில், கைது என்ற ஒரு வார்த்தை. முதல் விஷயம், கைது என்றால் சூழ்ச்சி என்று அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் சூழ்ச்சி அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு மனிதனையோ அல்லது ஒரு சமூகத்தையோ கீழே தள்ளுவதற்கு உண்டான வழியை தேடுவது, இதுதான் சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம். ஒரு மனிதனுக்கு எதிராகவோ அல்லது ஒரு சமூகத்திற்கு எதிராகவோ அந்த மனிதனை எப்படி வீழ்த்துவது, அவனை எப்படி கீழே தள்ளுறது, ஒரு சமூகத்தை எப்படி கீழே கொண்டு போறது என்று யோசித்து அதற்கான வழிகளை நாம் கையாளுவது இருக்கிறது அல்லவா, இதற்கு பெயர் தான் சூழ்ச்சி என்று நாம் அதற்கு விளக்கம் புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்ச்சி செய்கின்ற இந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான் அல்லவா, வமக்கரு வமக்கர் அல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். வமக்கரு மக்கர் அல்லாஹ், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் கடைசியில் அல்லாஹுடைய சூழ்ச்சி தான் வெற்றி பெறும். இது ஒன்று.
இன்னொன்று இதே கருத்தை கொண்ட இரண்டாவது விஷயம் என்னன்னா கைது அப்படிங்கிறது. கைது அப்படின்னு சொன்னாலும் அதுவே இந்த சூழ்ச்சியை போன்று உண்டான விளக்கம் தான். அடுத்தவனை பலிக்கு பலி வாங்குவதற்கு முயற்சி செய்வது, அடுத்தவனை கீழே தள்ளுவதற்காக வேண்டி, கொலை செய்வதற்காக வேண்டி, பலிக்கு பலி வாங்குவதற்காக வேண்டி திட்டம் தீட்டுவது, இதுக்கு தான் கைது என்று அரபியில் சொல்லப்படும். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னஹும் யகீதுன கைதம் வஅகீது கைதா. அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார். அல்லாஹும் என்ன செய்கிறான்? திட்டம் போடுறான். இவங்க திட்டம் போடுறாங்க, அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் திட்டம் போடுறான். இந்த முதல்ல இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சூழ்ச்சியும் கைது என்பதும் மக்கர் என்பதும். சூழ்ச்சி அடுத்தவனை வீழ்த்துவது, அடுத்தவனை கீழே தள்ளுவது என்கின்ற நாம் ஒரு மனிதனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது இருக்கிறது அல்லவா, உலகத்திலேயே ஆக மோசமான ஒரு பண்பு. ஏன் தெரியுமா? அது யாருடைய பண்பு என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது என்றால் யகூதிகளுடைய பண்பு. உலகத்திலேயே ரொம்ப சூழ்ச்சிக்காரன் யார்? யகூதி தான். உலகத்திலேயே பெரிய மோசடி, பெரிய சூழ்ச்சி. யாரை எப்படி கீழே தள்ளுறது, நான் எப்படி மேலே வர்றது, நான் எப்படி உலக அளவில் பெரிய ஆளாகி நிற்கிறது, நான் எப்படி எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்து நிற்கிறது, எப்படியெல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு உலக அளவில் எல்லாத்தையும் மட்டம் தட்ட முடியும், எல்லாத்தையும் கீழே தள்ள முடியும் என்கின்ற அந்த சூழ்ச்சி, அது யாருடைய பண்பாக குர்ஆன் சொல்லுகிறது என்றால் யகூதிகளுடைய பண்பு. ஒரு முஸ்லீம் இடத்தில் இந்த இரண்டு பண்புகள் அகற்றப்பட வேண்டும். சூழ்ச்சி, அடுத்தவனுக்கு எதிராக திட்டம் போடுவது, அவனை கொலை செய்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவது, பழிக்கு பழி வாங்குவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவது, இந்த பண்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அகற்றப்படணும். ஏன்னா இந்த ரெண்டு பண்புக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் சூழ்ச்சி செய்கிறேன்னு சொல்றான். பதிலாக நீங்க சூழ்ச்சி செஞ்சீங்கன்னா, நம்ம சூழ்ச்சி அடுத்தவனை கவுத்துறதுக்காக வேண்டி, அல்லாஹுடைய சூழ்ச்சி அவன் சரியான முறையில் அவன் சூழ்ச்சிக்காரன். நாம ஒன்றை நினைச்சு அவன் முயற்சி செய்வோம், அந்த சூழ்ச்சியை முறியடித்து விடுவான். நீங்க நபிமார்களுடைய வரலாற்றில் எல்லாத்திலையும் பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பம் முதல் கொண்டு எல்லா நபிமாரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர, அவங்க அந்த மக்கள் எந்தெந்த நபிமார்கள் எந்தெந்த மக்கள்கிட்ட போனாங்களோ எல்லா மக்களும் அந்த நபிக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் அல்லவா. ஒன்று அந்த நபியை கொலை செய்யணும், அல்லது அந்த நபியை இந்த ஊரை விட்டு துரத்தணும், அந்த நபிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும், இடைஞ்சல் கொடுக்கணும், அவங்களை நோவினைப்படுத்தணும், சிரமப்படுத்தணும். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலும் சூழ்ச்சிகள் கையாளப்பட்டது. ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? உடைத்து விட்டான். எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் பலகீனப்படுத்தி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்யப்பட்டது, பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று. பெருமானாருடைய கழுத்தை பிடித்து நெரிக்கப்பட்டது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே கண்ட சோதனைகளிலே ரொம்ப கடுமையானது எது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறப்ப சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முஷ்ரிக் அவன் என்ன செய்கிறான்? கழுத்திலே துணியை போட்டு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி கொலை முயற்சியில் ஈடுபடுகிறான். அதுதான் பெருமானார் அவர்கள் கண்ட மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையை அல்லாஹ் என்ன செய்தான்? முறியடித்து விட்டான். அடுத்து கூட்டமா சேர்ந்து சூழ்ச்சி செய்யறாங்க. எதற்கு? பெருமானாரை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. மக்காவில் வாழ்கிற குறைஷிகள், குஃபார்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறாங்க. பார்க்குற இடத்துல தான் முஹம்மது நபியை நீங்கள் பார்த்தால் உடனே அந்த இடத்துல கொல்ல வேண்டும், அவர்களை கொண்டு விட வேண்டும் என்று அவர்களுடைய சூழ்ச்சி அவர்கள் செய்கிறார்கள். திட்டம் போடுறாங்க. அவர்கள் வணங்குகின்றவங்களுக்கு முன்னால் நின்று எல்லாரும் சேர்ந்து சத்தியம் செய்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்த்து விடுறாங்க. பார்த்துட்டு ஓடோடி வந்து தந்தை இடத்துல சொல்லுகிறார்கள், யார் சொல்லலாம், இந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் இப்படி பேசுறாங்க, உங்களை எங்க பார்த்தாலும் அவர்கள் உங்களை கொலை செய்து விடுவார்களா, கொண்டு விடுவதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க, துஆ செய்தாங்க. தொழுது விட்டு வெளியே வருகிறான். அவன் சூழ்ச்சிக்காரன், கொலை செய்வதற்கு தயாராக ஆகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை அள்ளி போடுகிறார்கள். அனைவருடைய கண்களிலும் அது என்ன செய்தது? அவர்களை மறைத்து விட்டது என்பதை ஹதீஸிலே நாம் காண முடிகிறது அல்லவா. அப்ப இந்த சூழ்ச்சி செய்யறவங்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் இப்படியெல்லாம் முறியடிச்சிருக்கிறான். அதுக்காக வேண்டி சொல்ல வரும். அப்ப இந்த சூழ்ச்சி செய்தல், அடுத்தவர்களுக்கு என்னது, அவனை கீழே தள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நாம் நடந்து கொள்வது, இது எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயரத்தில் செல்வதை விட்டும் தடுக்கிறது. இந்த 2 பண்பு 6ல் இந்த 2 விஷயம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டும். சூழ்ச்சி செய்தல் யாருக்கு எதிராக இருக்கோ, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதுதான்.
அதுதான். நாம் எதை முயற்சி செய்கிறோமோ அதுதான். நம்முடைய வழியில் உலகத்தில் நமக்குன்னு அல்லாஹ் எதை நமக்கு நிர்ணயித்திருக்கிறானோ அதன்படி தான் வாழ போகிறோம். எவ்வளவு நீங்கள் முட்டி மோதி முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நிர்ணயித்ததை தாண்டி எதுவும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதுதான் நம்முடைய ஈமான். அப்போ அந்த எண்ணத்தில் நாம் என்ன செய்யணும்? வாழ்ந்துட்டு போகணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் உயரத்தில் நீங்கள் செல்ல முடியும். சூழ்ச்சி செய்தால், நீங்கள் என்ன செய்தால், மக்களில் ஈடுபட்டால், நீங்கள் திட்டம் தீட்டினால் அல்லாஹும் என்ன செய்வான்? உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை கையாண்டு விடுவான். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மூன்றாவது விஷயம் குர்ஆனில் சொல்கிறான், அல் முஹாதா. முஹாதா அப்படின்னு சொன்னால் வஞ்சித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த பண்பும் ஒரு முஃமின் இடத்துல இருக்கக்கூடாது. வஞ்சித்தல்னா ஏமாத்துறது, அடுத்தவங்களுக்கு இடத்துல அநியாயமாக நடந்து கொள்வது, ஏமாற்றுவது, அடுத்தவனை எப்படி ஏமாற்றி நம்முடைய வாழ்க்கையில் முன்னோறது, இந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா? இதுவும் ஒரு முஃமின் இடத்துல அகற்றப்பட வேண்டிய ஒரு பண்பு. இந்த பண்புகளை உடையதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை உருவாக்கினாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் மேலோங்கி சென்றுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட எந்தவித சூழ்ச்சிகளும் கிடையாது. யாருக்கு எதிராக அவர்கள் முஸ்லீம்கள் சகோதரர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தாங்க, உயர்ந்த இடத்துக்கு சென்றார்கள். யாரிடத்திலும் அவர்கள் வஞ்சிக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, வாழ்க்கையில் உயர்ந்து சென்று கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் உயர வேண்டுமா, நாமும் மேலோங்க வேண்டுமா, நம்முடைய குடும்பம் மேலோங்க வேண்டுமா, இந்த பண்புகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் சூழ்ச்சி செய்யாதீர்கள், யாரையும் ஏமாற்றாதீர்கள். அல்லாஹ் திருமறையில் இதை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறான்? இந்த யாருடைய குணம்? முனாஃபிக்குகளுடைய குணம். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ். நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். வஹுவ காதிஊஹும். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களை ஏமாத்துறான். இவங்க அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க முனாஃபிக்குகள். அப்போ ஏமாற்றுதல், வஞ்சிக்குதல் அப்படிங்கிற இந்த பண்பு நயவஞ்சகனுடைய பண்பு என்று திருமறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அதை நீங்கள் செய்தால், அந்த வழிமுறையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கையாண்டால், ஏமாற்றுகின்ற வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அல்லாஹ் உங்களை ஏமாற்றி விடுவான். நீங்க அல்லாஹ்வை ஏமாற்றுறீங்க, அல்லாஹ்வை ஏமாற்றுகிறீர்கள், பிற மனிதர்களை ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் வெற்றி பெறலாம், வாழ்க்கையில மேலோங்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள், வெற்றி பெறுவதை போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ் ஏதாவது ஒரு நிலையில் என்ன செய்வான்? அவன் நம்மளை ஏமாற்றி விடுவான். அல்லாஹ் அப்போ நாம் பிறரிடத்தில் ஏமாற்றுதல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லவா, இந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிற அந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது, என்னுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய உம்மத்து கிடையாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள்? நமக்கு எச்சரிக்கை செய்து தந்திருக்கிறார்கள். அப்போ ஏமாற்றுதல் இப்போ நாளைக்கு மறுமையில் நம்முடைய எல்லா அமல்களையும் வீணாக்கிவிடும். நாம் யாருக்காவது அநீதம் செய்கிறது, பிறரை துன்புறுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எல்லாம் அமர்ந்திருக்கிறப்ப கேட்டாங்கல்ல, அத்ததரூன மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முஃப்லிஸ்னா அதாவது பரம ஏழை. ஏழைனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, காலு யார சொல்லலாம், மல்லா திர்ஹம வலா மதா. யார் எங்களில் யாரிடத்தில் காசு பணம் இல்லையோ, யாரிடத்தில் செல்வங்கள் இல்லையோ அவர் தான் ஏழை அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே ஏழைங்கிறவர் யார் தெரியுமா? ஏழை அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? நாளை மறுமையில் எல்லாரும் முன்னால் எழுப்பப்படுவார்கள். அவர் வருவார், எல்லா அமலையும் சுமந்து கொண்டு வருவார். அவரிடத்தில் தொழுத நன்மை இருக்கும், நோன்பு வைத்த நன்மை இருக்கும், ஜகாத்து கொடுத்த நன்மை இருக்கும், ஹஜ்ஜு செய்த நன்மை இருக்கும், தர்மம் செய்த நன்மை இருக்கும். எல்லா நன்மையும் சுமந்து கொண்டு ஒரு மனிதர் நாளை மறுமையில் கொண்டு வருவார். ஆனால் அவர் என்ன செய்திருப்பார்? உலகத்திலே ஒருவனை ஏமாற்றி இருப்பார், உலகத்திலே ஒருவனை அடித்திருப்பார், உலகத்திலே ஒருவனை வஞ்சித்திருப்பார். யாரை அவர் அடித்தாரோ, யாரை அவர் ஏமாற்றினாரோ அவருக்கு இவரிடத்தில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் பிடுங்கி அவரிடத்திலே கொடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் நம்ம பண்புகள், குணங்கள் சரியாகணும். ஒரு பக்கம் அமல்கள், தொழுகை, நோன்பு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அஹ்லாக்குகள் இருக்கிறது அல்லவா, நம்ம பண்பாடுகள், குணநலங்கள், இஸ்லாமிய கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து நிறைகளிலும் நாம் என்ன செய்யணும்? அதை பயந்து அதன்படி வாழ வேண்டும். அப்போ என்ன செஞ்சிருப்பார்? பிறரை அடிச்சிருப்பார், அவருக்கே தெரியாது. அடுத்தவரை ஏமாற்றி இருப்பார், அடுத்தவரிடத்திலிருந்து தவறான முறையில் பொருளை பிடுங்கி தின்றிருப்பார். இப்படியான ஒரு நிலையில் இருக்க யாரை அவர்
ஏமாற்றினாரோ அவருக்கு இவருடைய நன்மையை பூரா பிடிங்க அல்லாஹ் கொடுத்துருவான். ஒன்றுமே இல்லாமல் நிற்பார். கடைசியில் இவற்றை நன்மை தீர்ந்த பின்னால் அவருடைய பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும். எப்படி வந்தவர் நன்மைகளை அள்ளிக்கொண்டு நன்மைகளை எடுத்துக்கொண்டு நாளை மறுமையிலே வந்து நின்றவர் எப்படி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பாவத்தை சுமந்துகின்ற நிலைக்கு சென்று விட்டாரோ அவர்தான் உண்மையான ஏழை என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்முடைய அமல்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் யாரையும் எந்த நிலையிலும் ஏமாற்றி விடக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு அதுதான். நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஏமாற்றுவர் ஒரு காலத்தில் நம்ம ஏமாற்றி ஜெயிச்சு நம்ம வெற்றி பெற்று போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அல்லாஹ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சிருவான், அப்படியே கீழே இறக்கிடுவான். எந்த நிலையிலும் யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் இந்த பண்புகள் என்ன செய்து விடக்கூடாது, வந்து விடக்கூடாது. அப்போ மூணாவது பண்பு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் முதல்ல சூழ்ச்சிகள் இருக்கக்கூடாது. அடுத்தவரை கொலை செய்வதற்கோ பழி வாங்குவதற்கோ திட்டம் தீட்டுதல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது ஏமாற்றுகின்ற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. நாலாவது பண்பு திருமறையில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான். அல்லாஹ் மறந்து வாழ்றது, நமக்கு அல்லாஹ் மத்தியில் ரொம்ப தூரத்தில் வாழ்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நமக்கு, வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களுடைய கூட்டத்தில் ஆயிராதீங்க. அப்படி நீங்கள் அல்லாஹ்வை மறந்துட்டா அவன் உங்களை மறந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சாதாரணமாக நமக்கு உதவி செய்தவரை நாம் மறப்போமா? ஒருத்தவர் நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கப்ப நமக்கு ஒருத்தவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அவரை காலகாலமாக ஞாபகம் வைத்திருப்போம் அல்லவா? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறான், எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான், எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான், எவ்வளவு கண்ணு காது நம் நடப்பதற்கு உண்டான கால், இந்த பூமி சம்பாத்தியம், எவ்வளவு நியமத்துக்களை அருள்வளங்களை நமக்கு பொழிய செய்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் நாம் ஏன் தூரமாகிறோம்? அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அல்லவா? 5 நேரம் தொழுகையை வச்சு அந்த தொழுகையை ஞாபகம் ஊட்டுறதுக்காக வேண்டி பாங்கையும் வைத்திருக்கிறான். பாங்கு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் ஊற்றப்படுது. உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் பாங்கு காதில் ஒலிக்கிறப்பெல்லாம் நமக்கு என்ன சொல்லப்படுது? ஞாபகம் ஊட்டப்படுது. தொழுகைக்கு வாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், ஒட்டுமொத்தமாக ஒரு மணி நேரம் அல்லாஹ்வை அந்த நேரத்திலேயாவது நினைவு கூறுங்க. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் நாம் அதை விட்டு தூரமாகிறோம். நம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாகிறாதீங்க. அல்லாஹ்வுடைய நினைவோடு நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நினைவை நீங்கள் மறந்துட்டு உயரத்துக்கு போனீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் கீழே வந்துடுவீங்க. ஒரு நேரத்தில் அவர் அப்படி இருந்தார், நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தார், ஆனால் கடைசியில் அவர் இப்படி போயிட்டார் அப்படின்னு நம்ம எவ்வளோ பேரை பேசியிருப்போம். எவ்வளோ ஊர்களில் அது சம்பந்தமாக இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வரலாறுகளை பேசுகிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அல்லாஹ்வை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஞாபகம் மறந்துறதை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தூரமாகிடக்கூடாது. அப்படி தூரமாயிட்டோம்னா பாவத்துக்களை நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்புகள் விரிசல்கள் ஏற்பட்டுருச்சுன்னா நம்முடைய வழிமுறை பாவத்தை நோக்கி போயிடும். நம்ம பாவத்தில் தான் ஈஸியாக போய் விழுந்துருவோம். அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வை விட்டும் நீங்கள் தூரமாகிறாங்க. அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். நம்மை படைத்த, நம்மை ஆளாக்கிய, நம்மை வளர்த்த, நம்மை உலகத்திலே வாழச் செய்து கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வை ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்கிறாங்க, மறந்துடாதீங்க. அல்லாஹ்வை மறந்தால் வாழ்க்கையில் உயர முடியாது. அல்லாஹ்வுடைய மறதி வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செஞ்சிடுவோம், அல்லாஹ் வாழ்க்கையில் முன்னேறுகின்ற ஒரு நிலை தடுமாற்றத்திலே ஆகிவிடும். ஆக அருமையானவர்களே, 4வது பண்பு இந்த அல்லாஹ்வை மறத்தல். நாம் அல்லாஹ்வை மறந்துட்டா அல்லாஹ் நம்ம மறந்துடுவான். அல்லாஹ் நம்ம மறந்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? அல்லாஹ் மறந்துடுவான்னா என்ன? மறக்க மாட்டான். அவனுடைய அருள் இருந்து நாம் தூரமாயிடும். அவனுடைய ரஹ்மத்து கிடைப்பதிலிருந்து நாம் விலகிடுவோம். அவனுடைய ரஹ்மத்துக்கும் ஒரு பரக்கத்திற்கும் உரித்தானவர்களாக நாம் ஆள முடியாது. குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, வியாபாரத்தில் பரக்கத்து இருக்காது, ஒரு மன அமைதி இருக்காது, சக்கீனத்து இருக்காது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு டாட் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் இதுதான் தீர்வு. நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அல்லாஹ்வை மறந்துட்டா அல்லாஹும் உங்களை விட்டு தூரமாகிடுவான். அவனுடைய அருளை விட்டும் நீங்கள் என்ன செய்துவிடுவீர்கள், தூரமாகி விடுவீர்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம். இது 4வது செய்தி. 5வது விஷயம் என்னன்னா, நாம் குற்றம் செய்கின்றோம், பாவம் செய்கின்றோம்,
வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. நீங்கள் எந்த அளவு குற்றம் நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். உங்களுடைய குற்றத்திற்கு தகுந்தால் போல் உங்களுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். குற்றத்திலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா? பாவத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். பாவத்திலிருந்து உங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டு வாழுங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்று இந்த வசனம் என்ன செய்கிறது? நமக்கு சொல்லித் தருகிறது. 5வது விஷயம், கடைசியாக 6வது விஷயம் அல்லாஹ் சொல்றான், இஸ்திஹ்ஸா. இஸ்திஹ்ஸானா கிண்டல் அடிப்பது, பிறரை பார்த்து கிண்டல் அடிப்பது, பிறரை மட்டமாக நினைப்பது, பிறரை பார்த்து சிரிப்பது. இந்த இஸ்திஹ்ஸா அப்படிங்கிறது குர்ஆனில் 6 இடத்துல அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான். இந்த இஸ்திஹ்ஸா கேலி செய்வதை பற்றி, கிண்டல் செய்வதை பற்றி, நீங்கள் உலகத்தில் பிறரை கிண்டல் செய்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இது குர்ஆனில் அல்லாஹ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, குர்ஆனில் அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழிகாட்டி தந்த அந்த வாழ்க்கை முறை. இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பண்பாடுகளில் கொண்டு வரணும். ஏமாற்றுவதை விட்டும் தவிர்க்கணும். நாம் ஏமாற்றுறது, பொய் சொல்வதை விட்டும் தவிர்த்திருக்கணும். யாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது, நமக்கு அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கணும். ஒருவரை பற்றி பிடிக்கலையா, மௌனமாக இருந்துடணும். ஒருவரை பற்றி பேசப்படி அமைதியாக இருந்துடணும். நாம் கிண்டல் அடிப்பது என்பது குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின், நீங்கள் ஒரு கூட்டத்தார் இன்னொருவரை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? கிண்டல் செய்யாதீர்கள், கேலி செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? அஸா அன் யகூனு கைரும் மின்ஹும், நீங்கள் யாரை கிண்டல் செய்கிறீர்களோ அவர் உங்களை விட சிறந்தவராக இருப்பார் அல்லாஹ்விடத்தில். உலகத்தில் பார்க்கறதுக்கு அவர் சிரிக்கிற மாதிரி இருக்கிறார். அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, கிண்டல் செய்றீங்க, ஆனால் அவர் உங்களை விட சிறந்தவராக இருப்பார். அந்த ஆயத்தில் அல்லாஹ் அடுத்து பெண்களை தனியாக அழைத்து சொல்றான், வலா நிசாஉம் மின் நிசாஇன், எந்த பெண்ணும் எந்த ஒரு பெண்ணை கிண்டல் செய்ய வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம், அடுத்தவரை மட்டமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களை விட அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் சிறந்தவளாக இருப்பார், உங்களை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவளாக இருப்பார். இதை செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை கூப்பிட்டு தடை செய்கின்றான். இந்த பண்பை, இந்த இஸ்திஹ்ஸா, கேலி செய்தல், கிண்டல் செய்தல். அந்த யாரை நாம் கிண்டல் செய்கிறோமோ அவர் மனமுருகி அவரிடத்துல ஏற்படுற அந்த உள்ளத்தில் சின்ன வருத்தம் இருக்கிறது அல்லவா, அந்த வருத்தத்தோடு அவர் கையை ஏந்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துவா அப்படியே கபூலாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கிண்டல்கள் நடந்தது. யகூதிகள் கிண்டல் பண்ணாங்க, முஷ்ரிக்குகள் கிண்டல் பண்ணார்கள், அந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் கிண்டல் பண்ணாங்க, முனாஃபிக்குகள் கிண்டல் எல்லாரும் ஒவ்வொரு வழியில். நமக்கு பிரபலமான தெரிஞ்ச செய்தி, காபால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறப்ப சஜிதால இருக்கிறப்ப என்ன செய்கிறாங்க? ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாக போடப்படுகிறது. நாற்றம் தாங்க முடியலை, வெயிட்டு தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக, யாருமே வரலை. ரொம்ப நேரம் கழிச்சு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வர்றாங்க, வந்து அந்த குடலை சுத்தம் செய்கிறார்கள். அந்த சுத்தம் செய்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓரத்தில் பார்க்குறாங்க, அந்த போட்டவர்கள் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டக குடலை போட்டவங்க நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. உடனே கையேந்தினார்கள், ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி துஆ செய்தாங்க. மக்காவில் நடந்தது ஆரம்பத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்த கடுமையான எதிர்ப்பு சமயத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது. அங்கு யார் யாரெல்லாம் சிரித்தார்களோ, ஒரு ஹதீஸில் 9 பேர் என்று வரும், ஒரு ஹதீஸில் 3 பேர் அப்படின்னு வருது. அங்கே நின்று யார் யாரெல்லாம் சிரித்தார்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய முடிவு என்ன ஆனது தெரியுமா? அடுத்து பத்ர் போர் நடக்கிறது. யாருக்கும் இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. எல்லாரும் அந்த பத்ர் போரிலே கொல்லப்படுகிறார்கள். இப்போ யார் யாரெல்லாம் இங்கே சிரிச்சாங்களோ அந்த பத்ர் போரில் அவர்களுக்கு உண்டான முடிவுகள் எழுதப்படுகிறது. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோடு செய்த துஆ. நாம் ஒருவரை லேசா கிண்டல் பண்ணிடுவோம், லேசா அவருடைய மான விஷயத்தை உரசி பார்த்து விடுவோம். ஆனால் அவர் மனம் எந்த அளவு நொந்து அல்லாஹ்ட்ட கையேந்தினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த துஆ எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால் அருமையானவர்களே, இந்த இஸ்திஹ்ஸா, கேலி செய்தல், கிண்டல் செய்தல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற
முன்னேற முடியாது. இந்த 6 பண்புகள் இந்த இஸ்திஹ்ஸாவுடைய விஷயத்தில் சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், இப்படி யாரை நீங்கள் உலகத்தில் பார்த்து சிரிக்கிறீங்களோ அதனுடைய முடிவு என்னாகுமா, அதை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வர்றான். இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன். உலகத்தில் பாவிகள் காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள், முஃமின்களை பார்த்து சிரிக்கிறாங்க, முஃமின்களை பார்த்து கேலி செய்கிறார்கள். வைதா மர்ரு பிஹிம் யதகாமஸூன். அவர்களை கடந்து சென்றால் கஞ்சாடையின் மூலமாக அவங்களுக்குள்ளாக பேசிக் கொள்கிறார்கள், நக்கலாக பார்த்து கொண்டுகிறார்கள். வைதன் கலபு இலா அஹ்லிஹி முன்கலபு ஃபகிஹீன். அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் வைத்து தங்களுடைய குடும்பத்தார்கிட்ட போய் அதை பற்றி சொல்லி பேசி சிரிச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் கிண்டல் செய்கிறார்கள். இவர்களுக்கு பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லுகிறான், இதை எப்ப காட்டுவான் தெரியுமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் காட்டி விடுவான். யாரை நீங்கள் கிண்டல் செய்தீர்களோ, யாரை நீங்கள் கேலி செய்தீர்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில சுவனத்தில் வைத்து விட்டு என்ன சொல்வான், ஃபல் யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன். இப்ப நீங்க அவர்களை பார்த்து சிரிங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். உலகத்தில் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்கல்ல, உலகத்தில் உங்களை பார்த்து சிரித்தார்கள் அல்லவா, உலகத்திலே உங்களை மட்டமாக கருதினார்கள் அல்லவா, இப்ப நீங்க பார்த்து சிரிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் தஃபீஃபீன்ல கடைசியில் வரும், அல்லாஹ் நீங்க பார்த்து சிரிங்க. இப்ப எப்படி பார்த்து சிரிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்லுறான், அலல் அராய்க்கு எந்துரோன். கட்டில்ல படுத்துக்கிட்டு பார்த்து சிரிங்க, கட்டில்ல படுத்துக்கங்க, படுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்து சிரியுங்கள் என்று யார் உலகத்தில் பார்த்து கிண்டல் செய்யப்பட்டார்களோ, கேலி செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் தருகின்ற தண்டனை எச்சரிக்கையாக இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நாம் அடுத்தவங்களை சிரிக்கிறது, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நடை உடைகளை, அவருடைய பாவைகளை, அவர்களுடைய பேச்சுக்களை எந்த விதத்திலும் நாம் கிண்டல் அப்படிங்கிற அந்த வகைக்குள்ளே போயிடக்கூடாது. இது இஸ்லாம் ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு கிடையாது என்பதை நாம் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ அந்த பண்புகளுக்கெல்லாம் நாம் விட்டு பாதுகாக்கணும். நம்ம இடத்துல நம்ம சொன்ன இந்த பண்புகள், ஒன்று மக்கர், 2வது கைது, சூழ்ச்சி செய்தல், அடுத்தவனை கொலை செய்வதற்கு உண்டான திட்டம் போடுதல், அடுத்தவனை குழிக்குள்ள கீழே தள்ளுறதுக்கு உண்டான திட்டம் போடுதல், இந்த பண்புகள் இருக்கக்கூடாது. முகாதா இருக்கக்கூடாது. முகாதானா அந்த அல்லாஹோட வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, இந்த பண்பு இருக்கக்கூடாது. 4வது அல்லாஹ்வை மறந்து வாழ்றது, இந்த பண்புகள் இருக்கக்கூடாது. 5வது பாவம், குற்றத்திலே நாம் மூழ்கி கொண்டிருப்பது, பாவத்திலே மூழ்கி இருப்பது, அதில் பாவத்திலே மூழ்கி இருப்ப அந்த பாவத்திற்கு அல்லாஹ் என்ன செய்வான், தண்டனைகளை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த 5வது 6வது இஸ்திஹ்ஸா, கேலி செய்தல், கிண்டல் செய்தல், இந்த 6 பண்பும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பண்புகள். இது 6க்கும் அல்லாஹ் பதிலாக சொல்லுவான், நீங்க சூழ்ச்சி செஞ்சா அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான். நீங்க கிண்டல் செய்ய, முனாஃபிக்குகள் சொன்னார்களே அன நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன் அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் முஸ்லிம்களை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவங்கள பார்த்து சிரிக்கிறான், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லித்தரான். இப்போ இந்த 6 விஷயத்தையும் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். இந்த 6ம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த 6 பண்புகள் நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேற முடியும், வெற்றி அடைய முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி சுன்னத்தோடு கொள்ளும்.